கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இப்படின்னு குட்டி குட்டி ஹால்ல வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு, அதாவது நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், விழுப்புரம், விருதாச்சலம், செங்கல்பட்டு, தாம்பரம் இப்படின்னு பல பகுதியில் போய் சேர்றதுக்கு மக்களை கூட்டி போகிற ஒரே வண்டி இந்த மெமு வண்டி தாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்களா? இவன் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கான். இவனை விட்டா வேற ஆப்ஷனே இல்லை. இப்போ ஏற்பட்ட தலைவனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் குட் ஈவினிங் மக்களே. இப்போ நம்ம சோமனூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கிறோம். கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே மெமு ட்ரெயின் விட்டுருந்தாங்க. அண்ட் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்டிங் ட்ரெயின் தான் கொடுத்துருங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன்ல ஈரோடு வரைக்கும் போகுங்க. அது ஒரு ட்ரெயின் நம்பர்லையும் அங்கே ஈரோட்டில் போய் ட்ரெயின் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு அதே வண்டி தான் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் மெமு ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே வண்டியில் 2 ட்ரெயின் நம்பரில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சோமனூர் அப்படிங்கிற ஊரோட ஸ்டேஷன் போர்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஈரோடு, காவேரி, சங்கரத்துக்கு, மகுடஞ்சாவடி, வீரபாண்டி ரோடும் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் அந்த பக்கம் ட்ரெயின் பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே 4 ட்ரெயின் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு, இவங்களே போர்டை போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த வண்டி எடுத்துட்டாங்க. இப்போ கனெக்டிங்காக ட்ரெயினாக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற எக்ஸ்பிரஸ் அரைவாக, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு போகிற மெமு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளே வந்துட்டு இருக்குங்க. திருப்பூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குங்க. பிளாட்ஃபார்மில் பாருங்கள், யாருமே இல்லை, வெறிச்சோடி போய் கிடக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுங்க. இந்த கவுண்டமன் ஒரு படத்தை சொல்கிற மாதிரி தான் 6 மணி ஆனால் எனக்கு மாலை கண்ணுங்க அப்படி சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் என்னோடய ஃபோனுக்கு 6 மணிக்கு மேலே ஆனால் போதுங்க. ஃபோனோட கிளாரிட்டி அப்படியே பார்த்தா சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். கேமரா குவாலிட்டிலாம் சத்தியமாக தெரியாது. ஆனால் 6 மணி ஆச்சுன்னு ரொம்ப நான் இப்போ தான் வருத்தப்படுற வாழ்க்கையிலேயே முதல் தடவை. இந்த பாலக்காடு டவுன் ஈரோடு பேசஞ்சர் தாங்க இந்த வண்டி தாங்க சேலம் வரைக்கும் போகுது. சேலம் வரைக்கும் போறோம்னா என்ன பெனிஃபிட் சொல்லி பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஈரோடு வரைக்கும் இடவெளி ஸ்டாப் இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னை போறதுக்கு ஈரோடு வந்து ரெண்டாவது ஈரோடு சேலம் இடையில இருக்கிற மக்கள் இந்த வண்டி சேலம் சேலத்துல சென்னைக்கு டெடிக்காக சென்னை சூப்பர்பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அவனை பிடிக்கலாம். இதை தவிர்த்து இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, கோயம்புத்தூர்ல பார்த்தா விழுப்புரம், விருதாச்சலம் அந்த லைன் பார்த்தா வண்டி அவ்வளவு கிடையாது. செங்கல்பட்டுக்கு வண்டி பார்த்தா வண்டி கிடையாது. ஒரே ஒருத்தர் ஓடுவான் 3:30க்கு. அவன் பார்த்து திருச்சி வழியா இருந்தாங்கதான். ஸோ சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவன் தான் பெஸ்ட் கனெக்டிங். இந்த வண்டி பார்த்தா ஈரோடுக்கு 7:15 போல போய் சேருங்க. அங்கிருந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேலத்தை 8:45 போய் சேருவாங்க. அங்கிருந்து 9:45 போல சேலத்தும் சென்னைக்கு சூப்பர் ஃபாஸ்ட். அந்த வண்டி பார்த்தோன்னா சின்ன சேலம், விழுப்புரம், விருதாச்சலம், செங்கல்பட்டு வழியா பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்தா சென்னை போய் சேரும். அதனால இந்த கோயம்புத்தூர் டு சேலம் வரைக்கும் இடவெளி இருக்கிற மக்களும் சரி, இந்த திருப்பூர், ஈரோடு, சேலம் மக்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ரேரான விழுப்புரம், விருதாச்சலம் அந்த லைனுக்கு பார்த்தா நம்ம போய் சேர்ந்துக்கலாம். ஸோ பெஸ்ட் கனெக்ட்னா இந்த வண்டி தாங்க. விஜயமங்கலம் ரீச் ஆயிருக்குங்க. விஜயமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிராசிங். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் போகிற வந்தே பாரத் வராப்புல. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வழியில் நிற்கிறோம்.
நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தோன்னா பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு வர பேசஞ்சர் தாங்க சேலம் வரைக்கும் போகிறாப்புல எந்த ஒரு சேஞ்சிங் எதுவுமே இல்லை. இந்த ரயில்வேஸுக்கு என்ன காண்டுன்னு தெரில. நானும் 10 நிமிஷம் வண்டி நிற்குது, நானும் மைக்கிட்ட போய் நிற்கிறேன், அந்த ஸ்பீக்கர் இருக்குல்லையே அது கீழே போய் நிற்கிறேன். நம்ம வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்க்குறேன். நம்ம வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே போகலங்க. முன்னாடி போய் டிஸ்பிளே தான் பார்க்கல வண்டி லேட்னால, இல்லைன்னா அதையும் போய் பார்த்துருப்பேன் போகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. பார்க்குற நின்று பார்க்குற எர்ணாகுளம் டாடா நகர் வண்டியோட எர்ணாகுளம் டாடா நகர் அந்த வண்டியோட இதுதான் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வண்டி இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் போடவே இல்லை. பிளாட்ஃபார்ம் உள்ளே நிற்குன்னு போடவே இல்லை. தயவு செஞ்சு போடுங்கப்பா, இதெல்லாம் தெரிய வேண்டாமா இதெல்லாம். பாலக்காடு டவுன்ல இருந்து ஈரோடு வரைக்கும் வந்த வண்டி அப்படியே பார்த்து சேலம் போகுது. பாத்ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கிளீன் பண்ண ஈரோட்டில் வந்து அழகே வந்தது லேட்டு தான் ஈரோடுக்குள்ள. ஸோ அப்படியே பார்த்து ரெஸ்ட் ரூம் டூர் பார்த்துடலாமா? ஸோ இதெல்லாம் பக்கா கிளீனாக தாங்க இருக்கு. லோக்கல் வண்டியில் சொல்லவே வேண்டாம், எப்பவுமே நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா பேசஞ்சர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான். ஸோ தரையெல்லாம் பாருங்க அப்படியே காந்து போச்சு. எல்லாமே ஓகே தான், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும், லோக்கல் வண்டியில் இருக்கும், பேசஞ்சர் வண்டியில் இருக்கும், ஐசிஎஃப்ல இருக்கும். இந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் எல்ஹெச்சி வண்டியில் மட்டும் ஏர் ஹோல்ஸ் இருக்கவே இருக்காது. அதனால தான் நாடி தொலைது அன்று சொல்ல எல்லாமே. சேலம் போகிறப்ப ஃபஸ்ட்டு கட்டணா காவேரி ரீச் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா போர்டிங் அவ்வளோ எல்லாம் 2-3 பேர் தான் இருந்தாங்க. மற்றபடி சுற்றளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க. இந்த பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இதுக்கு இடையில இருக்க இடவெளி ஸ்டாப் மக்கள் அறியும் பார்த்தா சரியான ஒரு கனெக்டிங்கு. சென்னை போகிறதுக்கு 2 வண்டி கண்ட்ரோல் வந்து பார்த்தா நீங்கள் இடம் பிடிக்கலாம், ஏற்காடு இடம் பிடிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து போகிற சென்னை எக்மர் வண்டிக்கு நீங்கள் இடம் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மாம்பழம், தாம்பரத்துக்குமே இவன் வந்து சரியான கனெக்டிங்கு. இவனும் லோ ப்ரைஸ் தான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி. மற்றபடி கனெக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கனெக்டிங். நல்லா இந்த வண்டியை பிடிச்சி ரிலாக்ஸாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். அதுவும் அப்புறம் சேலம் சென்னை எக்மருக்குலாம் டிக்கெட் வந்து பார்த்தா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து வரலாம். மற்றபடி இந்த செங்கல்பட்டு, விருதாச்சலம் உள்ள போயிருக்கோம், செம்ம கனெக்டிங்கு. தாராளமாக இந்த ட்ரை பண்ணுங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 35 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரே டிக்கெட்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா வரும். இல்லைன்னா அதிகபட்சம் 45-50 அந்த ரேட்டுக்கு தான் வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியை எனக்கு பிடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 6 நாள் மட்டும் தாங்க ரன். வியாழக்கிழமை ஆனால் இந்த ஆக மாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பயணத்தை நீங்கள் வந்து பார்த்து அமைச்சுக்கோங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வண்டி போனால் சொல்கிற இதான் நல்லா ஒரு பெஸ்ட் வண்டி. கனெக்டிங் எல்லாத்துக்குமே தான். இந்த பச்சை கலர் மெமு வண்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டியோட அதிகபட்ச ஸ்பீடே 90 கிலோமீட்டர் தாங்க. ஈரோடு சேலம் லைன்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது. இவனை நிப்பாட்டி போட்டு வேற ஒருத்தர் அனுப்பவும் வழியும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா 90லயே தான் போகுது. அடம் பிடிச்சி அப்படியே தான் அங்க ஹோல்டு பண்ணுதுன்னு வண்டி. ராவில இருந்து வண்டி கிளம்புச்சு 90லயே ஹோல்டு பண்ணி வந்து போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் ப்ளூ கலர் மெமு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வண்டி வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு. அவன் ஓடனான்னா அவனுக்கு அதே தான் 100லயே காலம் வச்சுருவான் போல. 100ல அதான் போய்கிட்டே இருக்கு.
சரி ஓகேங்க, நமக்கு கடைசி கால்ட்டான மகுடஞ்சாவடி கடந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ரோடு இன்னொரு ஸ்டாப் போனதுக்கு நயக்கரப்பட்டி என்னமோ ஒரு ஷாப் இருக்குங்க, அந்த ஷாப்பையும் பார்த்து நம்ம வந்து ஸ்கிப் அடிக்கிறோம். மகுடஞ்சாவடிக்கு அப்புறம் பார்த்தா நம்ம வந்து பார்த்தா டேரக்டா சேலம் தாங்க. இந்த சேலம் டு ஈரோடு லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் கிராசிங் எடுக்கலாம் அதுல பாக்குறேன். ஒரு சில ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நம்ம கூடயே பக்கத்து ட்ராக் வருது, ஒரு சில ஏரியால பார்த்து பக்கத்து ட்ராக்கே காணோம், தனியா பார்த்தா காடுக்குள்ள போகுது. நானும் ஒரு சில வண்டி கிராசிங் எடுக்கலாம் சொல்லி பார்த்தா அந்த வண்டி என்னைய கிராஸ் ஆகி போச்சு. நான் ட்ராக்கை பார்த்தா இங்க இருந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரிய முடியும், நடுவில் மரம் எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு. ட்ரெயின் போற சவுண்ட் கூட கேட்கற அளவு பார்த்தா அவ்வளவு தூரத்துல இருக்குங்க. தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க. இந்த சேலம் டு ஈரோடு வந்து பார்த்தா டபுள் லைன்ல பார்த்தா தனித்தனியா இருக்கு. சரி ஓகே மக்களே, நம்மளோட இந்த பயணம் பார்த்தோன்னா எண்டுக்கு வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா சேலம் ரீச் ஆகிட்டோம். இந்த வண்டி பார்த்தா ஒரு பெஸ்ட் கனெக்டிங்கு, தயவு செஞ்சு சொல்கிறேன், மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க ட்ரெயினை பொறுத்தவரை. அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தா நிரந்தர சேவை கொடுப்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், பேசஞ்சர் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தா வண்டி எடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா பெட்டியை குறைச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். அதனால வண்டி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, கரெக்டான முறையிலேயே வண்டியும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் லோக்கல் வண்டியை சொல்கிறேன். அங்கே பார்த்தோன்னா வேப் 7 போட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி ரெடியாக நிற்கிறான்ல, அவன் தாங்க சேலத்தில் சென்னைக்கு போகிற டெடிக்கேட்டான வண்டி. அவன் தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், விருத்தாச்சலம், செங்கல்பட்டு, மாமலாடி போகிறவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பாப்பில். நீங்கள் தாராளமாக இறங்கி நான் சொன்ன கனெக்டிவ் வண்டி அதுதான், நீங்கள் பிடிச்சி நீங்கள் ரிலாக்ஸாக உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை நான் பார்க்குறேன். புதுசாக ஒரு வீடியோவும் பார்க்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.